குரூப் 4 தேர்வுலலாம் வந்து ஒரு மதிப்பெண்ணுக்கும் இன்னொரு மதிப்பெண்ணுக்கும் இடையே 1000 பேர் இருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1000, 1500, 2000 பேர் இருப்பாங்க. அப்போது 20 மதிப்பெண்ணை பார்த்துக்கோங்க. 8 கேள்விக்கு எல்லா ஆன்சரும் கரெக்டு. இந்த உலகத்தில் எந்த ஒரு பணியாளர் தேர்வாணையத்திலும் இது கிடையாது. யோசிச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்துகிறாங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் நடத்துகிறாங்க, ஆர்ஆர்பி எக்ஸாம் நடத்துகிறாங்க, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் நடத்துகிறாங்க, இந்த கோஆப்ரேட்டிவ் கூட எக்ஸாமினேஷன் நடத்திருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லா ஆன்சரும் கரெக்ட் சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு எக்ஸாம் நடத்துறீங்க? சும்மா ஏனதானே எக்ஸாம் நடத்த வேண்டியது. அனைத்தும் சரி. அப்போ இங்கே லக் ஃபேவராக இருக்கா இல்லையா? 1.5 மார்க் லக்கில் வந்தாலும் லக்கு தான். உழைத்து வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, வந்து எல்லோரும் உழைச்சி தான் வந்திருக்கிறோம். சும்மாலாம் எக்ஸாமில் யாரும் பாஸ் பண்ணலை. எல்லோரும் கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்கிறாங்க. பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக் இங்கே இருக்குது. 77வது கேள்வி சி ரைட்டு டி ரைட்டு, 78வது கேள்வி சி ரைட்டு டி ரைட்டு. இது என்ன ஒரு போட்டி தேர்வாக என்ன நினச்சிங்க நீங்கள்? இது இப்படி உங்களுக்கு ஒரு ஆன்சருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கே வந்து இது தவறு என்று தோணவில்லையா? எத்தனை பேர் இந்த டிஎன்பிஎஸ்சியின் இந்த தவறினால எத்தனை பேருக்கு வேலை கிடைக்காம போயிருக்கும்? இது தவறை செய்யாமல் 19.5 மார்க்குக்கும் சரியான கேள்வி சரியான பதிலை டிஎன்பிஎஸ்சி வழங்கி இருந்தால் ஃபெயிலான நிறைய பேர் பாஸ் ஆகிருப்பாங்க. கண்டிப்பாக பாஸ் ஆகிருப்பாங்க. இது வந்து மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? படித்து எக்ஸாம் எழுதுறது தான் வருவாங்க. நீங்கள் தப்பாக கேட்டுட்டு அதையும் சரியாக எழுதணும். நீங்கள் தப்பாக கேள்வி கேட்டாலும் நீங்கள் இந்த ஆன்சர் கீ சிடிஏ அவனுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கணும். நீங்கள் எப்படி வேணாலும் கொஸ்டின் தப்பாக கேட்பீங்க, நீங்கள் எப்படினாலும் ஆன்சர் தப்பாக கேட்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கீ வந்து அந்த ஆன்சர் ஷீட் ஓஎம்ஆர் ஷீட்டில் மாணவர்கள் ஃபில் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதற்கு எக்ஸாம் தேவையில்லை.